நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய துவக்கத்தில் ஏதேனுக்கு திரும்புவதை குறித்து பார்த்தோம். ஏதேனுக்கு திரும்புகிற ஒரு நிலை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு நிலையா இருக்கு. அதை எப்படி ஒரு மனிதன் அடைய முடியும்? மறுபடியுமாய் தேவ சாயலை பெற்றுக்கொள்வதன் மூலமாக. தேவ சாயலை இழந்த மாத்திரத்துல ஏதேனை விட்டு மனிதன் வெளியே அனுப்பப்பட்டிருக்கான். எதனால? அவன் பாவ சாயலை அணிந்து கொண்டதுனால. இந்த பாவ சாயலிருந்து மனிதனை விடுதலையாக்கவே ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்தாரு. அப்படி அந்த குமாரனை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நாம இந்த தேவ சாயலை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவரை பற்றி கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாம இப்போ தேவ சாயலாக மாறிக்கொண்டிருக்கோமா, இல்ல அந்த பாவ சாயல்லே இருக்கோமா? அதை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதுவும் ஒரு தலைப்பின் கீழாக வைத்து, நாம் இருப்பது தேவ சாயலா இல்ல பாவ சாயலா? இதை குறித்து நாம முதலாவதாக பார்க்க போற வேத வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 24. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின்படி தேவ சாயலானது எப்படி இருக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கு. அந்தபடி தேவ சாயலாக நாம மாறும்போது மெய்யான நீதியை விரும்புவர்களாகவும் பரிசுத்தத்தை எதிர்நோக்கி பார்க்கிறவர்களாகவும் இருப்போம். அது நமக்கு எப்படி கூடும்? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவர் மூலமாக நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை அனுதினமும் புதுப்பிக்கிறது மூலமாக, அப்படியே நம்முடைய மனம் புதிதாகிறதுனால நாம மறுரூபமாக்கப்படுகிறோம். தேவனுடைய சாயலை தரித்து கொள்கிறவர்களாக மாறுகிறோம். இதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த அதிகாரத்திலையும் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்க வசனமாகி 22வது வசனமும் 23வது வசனமும் பார்த்தோம்னா, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் மெச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகின்னு சொல்லிதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. அந்தபடியா நமக்குள்ளார இருந்த முந்தின மனுஷன் எப்படி இருக்கான்? மோசம் போக்கும் மெச்சைகளாலே கெட்டு போனவனாக இருக்கான். அது எந்தபடியான மனிதன்னு சொல்லிட்டு இதே அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து 19வது வசனம் பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரியும். அப்படி ஆண்டவரை அறியாம புற ஜாதியராக இருந்த போது சிந்தையிலே வீணர்களாகவும் புத்தியில அந்தகாரப்பட்டு இருதயத்துல கடினம் உண்டாகி அறியாமைனால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகவும் இருந்திருக்கோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, உணர்வில்லாதவர்களாக பாவத்தையும் சகல அசுத்தங்களையும் நடப்பிக்கிற ஆவலோடு இருந்திருக்கோம். காம விகாரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தோம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா மாம்ச இச்சைக்குரிய காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியாக நாம இருந்தோம்னா இன்னும் அந்த பாவ சாயலிருந்து மீளாதவர்களாக இருக்கோங்கிறதே அர்த்தம். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தையில மேலோங்கினவர்களாக இருக்கணும். எதனால? நமக்காக தானே அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக மாறியிருக்காரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எதை காண்பிக்குது? பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்த மனுஷ சாயல். இந்த மனுஷன் பாவ சாயலாக இருந்திருக்கான். அந்த பாவ சாயலை நம்மிடத்திலிருந்து நீக்குவதற்காகவே அவர் சிலுவையில எல்லாவற்றையும் முடித்திருக்காரு. ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வசனம் நமக்கு எவ்வளவு தெளிவாக காண்பிக்குது. நம்முடைய மாம்சம் பலவீனமா இருந்திருக்கு. நியாயப்பிரமாணமானது பாவம் என்னதுன்னு சொல்லிட்டு நமக்கு பட்டியலிட்டு காண்பிச்சிருச்சு. அந்த பாவத்தை அறிந்தும் அதிலிருந்து மீள முடியாம அந்த மாம்சத்துல சிக்கொண்டவர்களாக இருக்கும். அதனால்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபமான மனுஷர் சாயலாக மாறி இந்த பாவ மாம்சத்தின் சாயலாகி அந்த பாவத்தை போக்கும் பலியாகவும் மாறினாரு. மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக சிலுவையில தீர்த்து முடித்துட்டாரு.
அந்தபடியா அவர் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில செய்து முடித்தவராயிருக்காரு. அந்த தண்டனை எல்லாமே யாருக்கு வர வேண்டியது? பாவத்தில் விழுந்து போனவர்களாக இருக்கிற மனுஷர்களாகிய நமக்கு வர வேண்டியது. அதையெல்லாம் அவர் மாற்றி அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டிருக்காரு. அதையே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு நாம இன்னும் அந்த பாவ சாயலாக இருக்கோமா? அந்த மாம்ச இச்சைகளுக்கு உட்பட்டு இருக்கோமா? அதை நாம நிதானித்து பார்க்கணும். நீதிமொழிகள் 26:11 சொல்லுது, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். நாய் செய்கிற செயல் எவ்வளவு அருவருப்பாக நம்மளுடைய கண்களுக்கு தெரிகிறது. அந்தபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சிட்டு இன்னமும் அந்த பாவத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்தோமே ஆனால் நாய் செய்வதற்கும் நாம செய்வதற்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நாமும் அந்த மூடத்தனத்திற்கு திரும்பவர்களாக இருப்போங்கிறதையே இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. இதையெல்லாம் அறிந்தவர்களாக மறுபடியுமாக அந்த பாவத்திற்கு திரும்பாதபடி நாம அந்த இச்சைகள் எல்லாம் விட்டுட்டு தேவனை பற்றி கொள்ளும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்தப்படியான வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பித்திருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களை இந்த பாவ சாயலிருந்து நீக்குவதற்காகவே உம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில செய்து முடித்திருக்கிறாரு. அவரை பற்றி கொள்கிற விசுவாசத்திற்குள்ளாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க இனியும் அந்த பழைய அந்தகாரத்திற்கு திரும்பாதவர்களாக இருக்கணும். நாயானது தான் கக்கினதற்கு திரும்புவது போல நாங்க எங்களுடைய மூடத்தனத்திற்கு திரும்ப கூடாதுங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து இனியும் நாங்க இந்த பாவத்திற்கு திரும்பாதவர்களாய் பழைய மோசம் போக்கும் இச்சைகளுக்குள்ளாக மாறாதவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. அப்படியே எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.